Good morning, dear students. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரியில் 3 லெசன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒன்று மெட்டலார்ஜி, 2 வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2. எங்களை இது வரைக்கும் 3 லெசன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெசனு. ஓகேங்களா? அதாவது டிரான்சிஷன் அண்டு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. டிரான்சிஷன் அண்டு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா டி அண்டு ஏ பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி அண்டு ஏ பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜன்னல் இந்த மாதிரி ஸ்டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அலாய்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, அந்த அலாய்ஸால் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டூலு, மேஜை, ஓகேங்களா, இந்த இரும்பு சம்மந்தமானது, ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானது இதெல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான பங்கு இதுக்கு யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி இதில் உருவாக்குறதுல இல்லை நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டு முன்னாடி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்னா அலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அலாய்ஸில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக்கில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, அதாவது டிரான்சிஷன் அண்டு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதுதான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பற்றி நம்ம படிக்கக்கூடியதான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பற்றி இப்போ படிக்கக்கூடியதான் இந்த லெசனு. டி அண்டு ஏ பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா டிரான்சிஷன் அண்டு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் லிவிங்கில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எலிமெண்ட்ஸ் தான். லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய எலிமெண்ட்ஸும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதை பற்றி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். ஸோ ஜென்ரலி மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் ஹேவ் இன்கம்ப்ளீட்டடு. ஓகேங்களா? ஸோ ஜெனரலாக மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் தட் ஹேவ் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர் எஃப் சப் செல். இன்கம்ப்ளீட்லி, ஓகேங்களா, இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர் எஃப் சப் செல்ஸ் இன் ஜென்ரல் ஆர் கேட்டியானிக் ஸ்டேட். கேட்டியானிக் ஸ்டேட் ஆர் கால்டு டிரான்சிஷன் மெட்டல்ஸ். டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகேங்களா? அது என்ன டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஓ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பிட்டாலோ. ஓகேவா? டிஆர்பிட்டாலோ இல்லை பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பிட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்செல்ஸ், அதனுடைய சப்செல்ஸ் எப்படி இருக்குனாலும் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேவா? நாட் கம்ப்ளீட்லி. ஓகேவா? அதாவது இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டிஆர்எஃப் சப்செல்ஸ் இஸ் கால்டு. அந்த எலிமெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கலாம், ஒன்று ஜென்ரலாக இருக்கப்போ இல்லை கேட்டியானிக் ஸ்டேஜில் இருக்கப்போ. கேட்டியானிக் ஸ்டேட்டில், ஓகேங்களா, கேட்டியானா பாசிட்டிவ், ஓகே, பாசிட்டிவ் அயானிக் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப இல்லை அதோடைய சப்செல்ஸு இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும். டி சப்செல்லோ இல்லை எஃப் சப்செல்லோ எப்படி இருக்குன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி கூடிய செல்ஸ் தான், அந்த மாதிரி கூடிய எலிமெண்ட்ஸ் தான் பேர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டிரான்சிஷன் மெட்டல்ஸு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். தீஸ் டெஃபினிஷன் இன்க்ளூட்ஸ் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஓகேவா? இந்த டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்க்ளூடிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாந்தனைடு அண்டு ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்ளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதையும் இன்க்ளூட் இதுக்குள்ளே தான் சேர்த்திருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக சொல்லக்கூடிய டெஃபினிஷன். ஐயூபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி சொந்தமாக எந்த ஒரு இது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறது யார் அப்படின்னா ஐயூபேக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். ஐயூபேக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். அந்த ஐயூபேக் ஆர்கனைசேஷனோட இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டிரான்சிஷன் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஐயூபேக் டெஃபைன் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆஸ் என் எலிமெண்ட். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆஸ் என் எலிமெண்ட் ஹூஸ் ஆட்டம் ஹேஸ் என் இன்கம்ப்ளீட் டி சப்செல். எந்த ஒரு ஆட்டம், ஓகேவா, எந்த ஒரு ஆட்டம், எந்த ஒரு டி சப்செல், ஓகேவா, எந்த ஒரு எலிமெண்ட்டில், ஓகேவா, அதாவது டிரான்சிஷன் மெட்டல் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருக்கும். எந்த ஒரு எலிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டி சப்செல் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும் ஆர் கேன் கிவ் ரைஸ் த கேட்டையான் இன் இன்கம்ப்ளீட் டி சப்செல். ஓகேவா? எலிமெண்ட்டாக இருக்கப்போ இல்லை கேட்டையானாக இருக்கப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டி சப்செல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். டி சப்செல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்டு தே ஆக்குபை த ஜென்ரல் பொசிஷன் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஓகேவா? ஸோ இப்போ
என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபினேஷன் பார்த்துட்டோம். என்ன டெஃபினேஷன் அப்படின்னா சே இன்கம்ப்ளீட் DRF சப் செல் whose elements that the element is called transition metals. ஓகே சரி, இது பீரியாடிக் டேபிள் எங்கே ஆக்குப்பை ஆயிருக்கு, பீரியாடிக் டேபிளில் எங்கே ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கும் பி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு இடையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை ஆயிருக்கு. சப்போஸ்னா பீரியாடிக் டேபிள் between S and P block elements and their properties of the transitional between the highly reactive metals of S அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி தான். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் யார் அப்படின்னா S block elements, highly reactive metals of S block elements and elements of P block is mostly non metals. அது மெட்டல்ஸ், இது நான் மெட்டல்ஸ். ஓகேவா, ரெண்டுக்கு இடைப்பட்ட அதனுடைய ரியாக்டிவிட்டி இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸு ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு இடையிலையும் அண்டு நான் மெட்டல்ஸ் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து நான் மெட்டல், அது ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி எக்ஸ்பெக்ட் குரூப் 11 எலிமெண்ட்ஸ் ஆல் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்டு ஹேவ் ஏ வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, அதாவது குரூப் நம்பர் 11 தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய ஓகேங்களா எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஹார்டாகவும் இருக்கும், அதேமாதிரி ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும் அண்டு ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அயான் அண்ட் காப்பர் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். ஓகேவா, அதாவது பார்த்தோன்னா மனித நாகரிக வளர்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமாக எது பங்காற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேங்களா சம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆஃப் அயான் அண்டு காப்பர் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் இதெல்லாமே யூசஸில் சொல்லக்கூடிய இதெல்லாம் யூசஸில் மெனி அதர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் சச் எஸ் டங்ஸ்டன் இன் லைட் பல்ப் பிளமெண்ட்ஸ். ஓகேவா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதர் எலிமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் ஒன்று டங்ஸ்டன் எங்கே இருக்குது அப்படின்னா லைட் இருக்கு இல்லையா, லைட்டில் இருக்கக்கூடிய பிளமெண்ட் பல்ப் பிளமெண்ட் அதாவது டங்ஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு டைட்டன் இந்த மேனஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடியது எதுன்னு டைட்டனியம். ஓகேவா, அண்டு மாலிப்டினம் இஸ் பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்களே அந்த பாய்லர் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு பிளாட்டினம் இந்த கேட்டலிஸ்ட். ஓகேவா, கேட்டலிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, சேவனி ஓகே அண்ட் தே ப்ளே விட்டல் ரோல் இந்த லிவிங் சிஸ்டம். ஓகே, இது மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் அயான் இந்த ஹீமோக்ளோபின் அண்டு கோபால்ட் இன் விட்டமின் B12. ஓகேவா, அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அயான் இருக்குது. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிரான்சிஷன் மெட்டலோட யூசஸ். ஓகேவா, ஸோ இன் திஸ் யூனிட் வி ஸ்டடி தி ஜென்ரல் டென்ட் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு 3D சீரியஸ். ஓகேவா, அப்போ இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய ஜென்ரல் டென்ட் இன் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ், ஜென்ரல் டென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் 3D series, their characteristics and chemical reactivity and some important compounds of D block elements, potassium permanganate and potassium dichromate. So we also discuss in the A block elements. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் we learn the periodic classification in the element 11th standard. ஓகே, 11th ஸ்டாண்டர்ட்லேயே பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் படிச்சிருப்போம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் படிச்சிருப்போம். ஓகேங்களா, அதில் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆக்குபை த 3 to 12 இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஓகேவா, 11th பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணக்கூடிய பொசிஷன் என்னென்னா குரூப் நம்பர் 3 to 12 வரைக்கும் மாடர்ன் பீரியட் டேபிளில் மிட்டில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா
பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இதுதான். ஓகேவா? அதாவது 3 சரியா. இது வந்து பார்த்தோன்னா 1 இது 2 ஓகேங்களா. இது 3 2 12 3 to 12 ஓகேவா. அதை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்குப்பை இருக்குது பீரியாடிக் டேபிளில். இதுதான் மாடர்ன் பீரியட் டேபிள். அதில் மிடில் இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இதில் வந்து பார்த்தோன்னா அயானிக் ஹீமோகுளோபின் இருக்குது, கோபால்ட் விட்டமின் B12 இருக்குது. ஸோ நிறைய இதில் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியட் டேபிள் 3 to 12 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், in D block elements composed to 3D series. Composed to 3D series. ஓகேவா. ஸோ எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணியிருக்காங்க 3D series வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3D series வந்து மொத்தம் எத்தனை 3D series 4D series 5D series 60 series வரைக்கும் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D series ஆர் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D series ஆர் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸ் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸ் ஸ்காண்டியம் 2. ஃபஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் அது. ஓகேங்களா. ஸ்காண்டியம் 2 ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஸ்காண்டியம் 2 சரியா. ஃபஸ்ட் சீரிஸு அது இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 3D சீரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இது 1 ஓகேவா, இது 2 இது 3 இது வந்து பார்த்தோன்னா ஃபோர்த்து பீரியடு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பீரியடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரான் இல்லாமல் டிஆர்டாலில் அது 3D ஆர்டாலில் ஸ்டார்ட் ஆகிறதுனால என்ன சொல்கிறோன்னா 3D சீரியஸ் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் 2 ஜிங்க் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3D சீரியஸ் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4D சீரிஸ். இது 3D சீரிஸு. அடுத்து பார்க்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா 4D சீரிஸ். இது 3D சீரிஸு ஓகேவா. இதுக்கு இன்னொரு பேருக்கு ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸ் ஓகேவா. இதுக்கு பேர் செகண்ட் டிரான்சிஷன் சீரிஸ் ஆர் 4D சீரிஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 எலிமெண்ட்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 எலிமெண்ட்ஸு. இதில் 4D சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 எலிமெண்ட்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா 5D சீரிஸ் ஆர் தேர்டு டிரான்சிஷன் சீரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாந்திரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்மியம் டு மெர்க்குரி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5D சீரிஸ் ஆர் தேர்டு டிரான்சிஷன் சீரிஸ் அப்படின்ட்டு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 60 சீரிஸ். 60 சீரிஸ் ஆர் ஃபோர்த்து டிரான்சிஷன் சீரிஸ். இதில் வந்து பார்த்தோன்னா ஆக்டினியத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு கேப் விட்டு ரெகுலர் இன்டர்வல் விட்டு ரூதரபோடியம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரூதரபோடியம் ஓகேவா. ஆக்டினியம் ஸ்டார்ட் பண்ணி ரூதரபோடியம் அது கோப்பர்னியம் ஓகேவா. கோப்பர்னியம் அப்படின்ட்டு ஓகேவா. இதுதான் முடியுது. அதே மாதிரி 5Dயில் வந்து பார்த்தோன்னா லாந்திரமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆப்மியம் ஸ்டார்ட் ஆகி மெர்க்குரி வரைக்கும் வருது ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா அதோடைய பொசிஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்ட்டு டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. இதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஓகே. ஸோ ஐபேக் டெஃபினேஷன் ஆஃப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்காண்டியம் 2 ஜிங்க் 10 எலிமெண்ட்ஸு 4D சீரிஸ் ஃபிஃப்த்து பீரியட் 4D சீரிஸு ஃபிஃப்த்து பீரியடில் ஏட்ரியம் டு காட்மியம் ஓகே. ஏட்ரியம் டு காட்மியம் வரைக்கும் 10 எலிமெண்ட்ஸு. அடுத்து 5D சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 5D சீரிஸு ஓகேவா 6th பீரியடில் ஓகேவா. லாந்திரம் அதுக்கப்புறம் ஹாப்மியம் டு மெர்க்குரி ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த குரூப்ஸ் 12 எலிமெண்ட்ஸ் zinc, cadmium, mercury do not have partially filled d orbitals either the elemental state or normal oxygen state. However, they are treated with as a transition elements ஓகேவா. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்னப்பா சொல்லியிருக்கோம் டெஃபினேஷன் என்னது இன்கம்ப்ளீட் டி சப்செல் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. பட் ஆனால் இங்கே எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ பாருங்கள் ஜிங்கு, இங்கே ஜிங்கு, காட்மியம், மெர்க்குரி, ஜிங்கு காட்மியம் மெர்க்குரி. ஓகேவா? ஸோ ஜிங்கு காட்மியம் மெர்க்குரி. ஓகேவா? இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு டி சப்செல், நாட் இன்கம்ப்ளீட். ஓகேவா? எல்லாம் மூணுமே எப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு டி சப்செல். ஸோ அப்படி பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இது நம்ம மென்ஷன் பண்ணவே கூடாது டி ஆர்பிட்டாலுக்குள்ளே. ஆனாலும் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமிலர் டு டிரான்சிஸ்டர் எலிமெண்ட்ஸ், சிமிலர் டு similar to transistor elements or 3D series. Okay, so it's called sparsely filled. They are treated as a transition elements. They are treated as a transition elements. Okay, next பார்த்தீங்கன்னா treated the transition elements because the properties of extension the properties with respect to டிரான்சிஸ்டர் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த ஜிங்கு காட்மியம் இருக்குது அதனோட ப்ராப்பர்ட்டிஸு எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் ஒத்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபேக் டெஃபினேஷன் தி 7th பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்டீனியம் அண்ட் ரூதர்பர்ட் டு கோப்பர்னியம். ஓகேவா? பிலாங் டு டிரான்சிஸ்டர் மெட்டல்ஸ். எதில் வச்சுருக்காங்க? டிரான்சிஸ்டர் மெட்டல்ஸ். ஆல் ஆஃப் தம் த ரேடியோ ஆக்டிவ். எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸெப்ட் ஆக்டீனியம் ஆல் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆர் சிந்தட்டிக்கலி ப்ரிப்பேர்ட் அண்ட் வெரி லோ ஹாஃப் லைஃப் பீரியட். ஓகேவா? அதாவது டெஃபினேஷன் 7th பீரியடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டீனியம், அதிலிருந்து மறுபடியும் ரூதர்பர்ட் கோப்பரிஞ்சியம். ஓகேவா? கோப்பரிஞ்சியம் இது எல்லாமே டிரான்சிஸ்டர் மெட்டல்ஸ் தான். இது எல்லாமே வந்து பார்த்தா highly radioactive substances except actinium. All the remaining elements are symmetrically prepared and have low half-life period. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தா அதனுடைய ஆக்குபேஷன். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஆக்குபேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு ஸோ இது எல்லாமே சிந்தட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதேமாதிரி இதோட இது வந்து மோஸ்ட்லி எல்லாமே ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். லோ ஆஃப் லைஃப் பீரியட், அதோட ஆஃப் லைஃப் பீரியட் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம்? ஆல்ஃபா பிரின்சிபல், ஹோல்ஸ் ரூல். ஓகேவா? மெயினாக என்னென்னா நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் அப்படிங்கிறது நம்ம 11th படிச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபா பிரின்சிபல், ஹோல்ஸ் ரூலும். ஓகேங்களா? ரெண்டுமே யூஸ் ஆகும். ஓகேவா? ஆல்ஃபா பிரின்சிபல்லாம் என்னது? எது வந்து லீஸ்ட்டு எலக்ட்ரானிக் அதாவது லீஸ்ட் எனர்ஜியோ அது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகணும். ஓகேவா? ஆர்டால்ஸ் நிறைய ஆர்டால்ஸ் எஸ் பிடிஎஃப் அப்படின்ட்டு அதுலேயும் ஆர்டால்ஸ் இருக்குது. அது எது லீஸ்ட் எனர்ஜி அது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகணும். இந்த இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிட்டு இருக்கும். அதான் ஆல்ஃபா பிரின்சிபல். ஹோல்ஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாமே எலக்ட்ரான்ஸை சிங்கிளாக ஃபில் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சிங்கிளாக ஃபில் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் என்ன ஆகணும்? பேராக மாறணும். தட் இஸ் ஹோல்ஸ் ரூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். தி எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு ஃபில் த 4s ஆர்பிட்டால் பிஃபோர் த ரேடியோ ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் என்னது? இது 1s. ஓகேவா? 2s, 2p, 3s, 3p, 3d. ஓகேவா? அடுத்து 4s, அடுத்து 4p, 4d, அடுத்து 4f14. ஓகேவா? எப்படி வரும் அப்படின்னா நமக்கு 1s. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகும் 2sக்கு அப்புறம் 2p, 2pக்கு அப்புறம் 3s, 3sக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓகேவா 3sக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3p, 3pக்கு அப்புறம் 4s. ஓகேவா? அதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு 1sக்கு அப்புறம் 2s, 2sக்கு அப்புறம் 2p, 2pக்கு அப்புறம் ஓகேவா 3s, 3sக்கு அப்புறம் மறுபடியும் என்னென்னா 3p, 3pக்கு அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 4s, 4sக்கு அடுத்தது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து 3d. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்படி வரும். ஓகேவா? அது எப்படின்னா சரிங்களா இப்படி வந்துடும். சரியா?
அப்புறம் மறுபடியும் மேலே போய் இங்கேருந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3D ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபில் ஆகணும்? 3D ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி 4S ஓகேவா ஃபில் ஆகும். 3D ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி 4S வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆகும். ஓகேவா? 3D அதாவது 1S சரியா, 1S 2S 2P 3S 3P 3D 4S 4P 4D 4F. ஓகேவா? அதாவது இந்த 3D ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா 4S ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா 3D ஃபில் ஆகும். ஏன்னா 3D 4S கம்பேர் பண்ண லீஸ்ட் எனர்ஜி 4S, அதுக்கப்புறம் 3D வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எனர்ஜி. ஓகேவா? இப்போ லீஸ்ட் எனர்ஜி 4S ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் 3Dக்கு போகணும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபா பிரின்சிபல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேவா? இப்போ 4S ஆப்டால் பிஃபோர் த 3D ஆப்டால்ஸ். தேர்ஃபார் 3D ஆப்டால்ஸ் start from scandium. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபில்ஸ் த 4S ஆப்டால் பிஃபோர் 3D ஆப்டால். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு 3D ஆப்டால்ஸில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஃப்ரம் ஸ்கேண்டியம். இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் ஸ்கேண்டியம் 3D1 4S2. ஸோ நம்ம ஃபில் ஆகிறப்ப ஸ்கேண்டியமை ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸ்கேண்டியம் வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் 21. இது ஃபில் ஆகிறப்ப 18 வரைக்கும் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆர்கான் வந்துடும். அடுத்து ரிமைனிங் 3 இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே ஃபில் ஆகும் அப்படின்னா ஓகேவா, அதாவது 4S2 3D1. பட் நம்ம வரிசைக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 3 முன்னாடி போட்டு சரியா வரிசையாக வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம் 3D1 4S2 போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன் 3D1 4S2 அந்த எலக்ட்ரான்ஸ் சக்சஸிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ரெசிவ்லி ஃபில்டு இந்த 3D ஆப்டால்ஸ் ஆர் ஃபில்டு கம்ப்ளீட்லி டு ஜிங்க். ஓகேவா? கம்ப்ளீட் எது வரைக்கும் இந்த டியில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் ஃபில் ஆகும் அப்படின்னா 10 வரைக்கும், டியில் எது வரைக்கும் 10 வரைக்கும் ஃபில் ஆகும். 10 வரைக்கும் ஃபில் ஆகிறப்ப என்னதுன்னா ஜிங்க். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸாக ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அட்டாமிக் நம்பர் 30. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3D10 4S2 இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆகிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு கேசஸ் இருக்குது. என்ன கேசஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஃபில்லி ஃபில்லிடு ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸோ இல்லை ஆஃப் ஃபில்லி ஃபில்லிடு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மோர் ஸ்டேபிள். ஓகேவா? அப்போ இதுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஆஃப் ஃபில்லி ஃபில்லிடு வந்து பார்த்தோன்னா பாசிபிள் ஆகுனா அது மோர் ஸ்டேபிள், அது ஃபார்மேஷன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லி ஃபில்லிடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று குரோமியம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா காப்பர். ஓகேவா? இப்போ நம்ம குரோமியம் வந்து பார்த்தோன்னா எப்படி எதிர்பார்ப்போம்? குரோமியத்தை வந்து பார்த்தோன்னா 24. ஓகேவா? அப்போ நம்ம ஃபில் பண்ணுறப்ப ஆர்கான் சரியா, அப்போ 4S2 3D4 இப்படி தான் நம்ம எழுதுவோம். இப்படி தான் வரும். ஓகேவா? ஆனால் இது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் ரியாலிட்டியாக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 4Sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானு இங்கே ஜம்ப் ஆகிடும். ஏன் ஜம்ப் ஆகிடும் அப்படின்பா, ஏன் ஜம்ப் ஆகுதுன்னா டி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். சரி பாதியை பாசிபிள் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா 5 எலக்ட்ரான் வந்துடும். அப்போ சரி பாதியை ஃபில் ஆகுது டி ஆர்பிட்டால். அப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறது பாசிபிள் இருந்தாலும் சரி, இல்லை சரி பாதியை ஃபில் ஆகிறது பாசிபிள் இருந்தாலும் அதுதான் மோர் ஸ்டேபிள் ஆகும். அப்போ நமக்கு 4S1 3D5 இதை வந்து பார்த்தோன்னா எதுக்கு குரோமியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். குரோமியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது இல்லை. ஓகேவா? இதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா எது கொடுத்துருப்பாங்க காப்பர். ஓகேவா? ஸோ காப்பர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எவ்வளோ? காப்பருக்கு வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் 29. இது ஃபில் பண்ணுறப்ப எப்படி வரும்னா ஆர்கானுக்கு 18, ரிமைனிங் 11 இருக்கும். இந்த 11 வந்து பார்த்தோன்னா எப்படி ஃபில் ஆகும்? ஃபஸ்ட்டு 4Sல 2 3D9. ஓகேவா? இது அப்படியே மாற்றி எழுதுறப்ப என்ன ஆகும்? நம்பர் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆகிறப்ப 3 முன்னாடி வருமா? அப்போ 3D9 4S2. ஓகேவா? இப்படி எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்படி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், டி ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா?
டிஆப்டர் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா என்ன ஆகிரும், கம்ப்ளீட்லி ஃபில்டு 10 வந்துடும். ஓகேவா? அப்போ அது பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஓகேவா? என்னாகுன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானில் எஸ்எல் 2 எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இதுக்கு கொடுத்துரும். கொடுக்குறப்ப நமக்கு என்னன்னா 3d10 சரியா, இது கொடுத்ததுக்கப்புறம் 4s1. ஓகேவா? அப்போ காப்பருக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்கான் 3d10 4s1 தட் இஸ் ஏ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், ஸோ ஆஃப்லி ஃபில்டு ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபில்லி ஃபில்டாக பாசிபிலிட்டிஸ்னால் அதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் தான் நார்மல், அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா நார்மலாக எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், நார்மலாக எலக்ட்ரான்ஸு ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபில்லி ஃபில்டு அண்ட் ஆஃப்லி ஃபில்டு ஃபில்லி ஃபில்டு டி ஆப்டால்ஸ். ஸோ we already explained 11th. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா 11th நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். ஓகேவா? அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஓகேவா? சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்டு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸம்ஷன். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபில் பண்ணுறதுல 2 எக்ஸம்ஷன் இதுதான், தட் இஸ் ஏ. ஓகேவா? ஃபில்லி ஃபில்டு ஆஃப்லி ஃபில்டு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்டு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஓகேவா n-1 d 1 to 10 4s 1 to 2. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு டி பிளாக் எலமெண்ட்ஸு n-1 d 1 to 10 4s 1 to 2. okay, that's a general electronic configuration of d block elements. General electronic configuration of d block elements. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துருக்கோம். ஓகேவா? இதான் கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள். ரைட் that with these 2 exception and minor variation of certain individual cases, general electronic configuration of d block elements can written as noble gases n-1 d 1 to 10 ns 1 to 2. Here is a n is equal to 4 to 7, n is equal to 4 to 7, period 6 and 7 except lanthanum actinium is a configuration of includes n-2 f orbitals, n-2 f orbitals, noble gases n-2 f14 n-1 d 1 to 10 ns 1 to 2. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டி பிளாக் டிரான்சிஸ் எலிமெண்ட்ஸ்க்கான ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது ஆக்சுவலி அதாவது இன்னர் டிரான்சிஸ் எலிமெண்ட்ஸ்க்கான ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இன்னர் டிரான்சிஸ் எலிமெண்ட்ஸ்க்கான ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இதோட ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் இன்னர் டிரான்சிஸ்டர் எலிமெண்ட்ஸ் அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அண்டு பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். ஓகேவா? ஸோ இதை 3 பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.